கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் இன்றைய இறைவாக்கு தூய ஆவியாராம் துணையாளரை ஆண்டவர் இயேசு நமக்கு தருவதாக சொல்லுகிறார். ஆண்டவரை அன்பு செய்பவர்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருக்கின்றவர்களுக்கு தூய ஆவியாராம் துணையாளரை அவர் அனுப்புகிறார். அவர் வந்து அனைத்தையும் கற்பிக்கிறார். நல்லவைகளை கெட்டவைகளை கற்பிக்கிறார். கெட்டவைகள் எது எது என்று கூர்ந்து ஆராய்ந்து கொள்ள நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே கடவுளின் தூய ஆவியார் தந்தையும் மகனும் கொடுக்கின்ற ஒரு பெரிய கொடை. இந்த கொடைதான் திருச்சபையை வழிநடத்துகிறது, நம்மையும் வழிநடத்துகிறது. திருச்சபையின் காலம் தொட்டு தொடக்க காலத்திலும் இன்று வரையிலும் அந்த ஆண்டவரின் தூண்டுதல், வழிகாட்டுதல், அவருடைய தெளிவாக்குதல், ஆலோசனை தருதல், புரிந்து கொள்கின்ற திறனை தருதல், நல்லவைகளையும் கெட்டவைகளையும் ஆராய்ந்து அறிகின்ற பண்பும் கடவுளின் தூய ஆவியார்தான் நமக்கு தருகிறார். அவர்தான் சொல்லொன்னா பெருமூச்சோடு நமக்காக பரிந்து பேசுகிறார். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த கொடைகளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை அன்பு செய்கிறவர்கள், அவரை அறிந்தவர்கள் அவரை அன்பு செய்கிறார்கள். அவர் கொடுத்த கொடைகளை போற்றி பெருமைப்படுத்துகிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எனவே கடவுளின் தூய ஆவியார் நம்மை தொடுவதையும் நம்மோடு பேசுவதையும் நம் ஜெபத்தின் வழியாய், ஆன்மீக காரியங்கள் வழியாய் ஒவ்வொரு நாளும் உணர்வோம். அவருடைய வழிகாட்டுதலுக்காக கேட்போம், அவருடைய துணைக்காக கேட்போம், அவருடைய ஆலோசனைக்காக கேட்போம். அப்போது நமது வாழ்க்கை கடவுள் விரும்புகின்ற பாதையில் நடக்கும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை இமை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, குழம்பி போயிருக்கின்ற காலங்களில், நேரங்களில் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் சொல்லொன்னா பெருமூச்சோடு தூய ஆவியார் தாமே எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர வரம் தாரும் ஆண்டவரே. கரடுமுரடான எங்களுடைய பாதைகளில், கோலனான எங்களுடைய பாதைகளில் அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர எங்களுக்கு வரம் தான். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.